சிகரெட் ஒன்று கொடுங்க. அந்தியூர் 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 ஏங்க ஏங்க ஏறுங்க. அந்தியூர் 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 ஏங்க எங்கே போகணும்? ஏங்க எப்படி பார்த்தாலும் டவுனுக்கு போய் தானே மாறி போகணும். வந்து ஏறுங்க, ஆறாமையாக போயிடுவாங்க. இந்த அப்படிங்க, இதுக்கப்புறம் மத்தியானம் தாங்க பஸ்ஸு, வாங்க. யோ, இந்த ரூட்டு இன்றைக்கி தானே புதுசாக வந்திருக்கா? அவன் எந்த பஸ்லையும் ஏற மாட்டான். புலப்பத்த நாய் டெய்லியும் காத்தால கரெக்டாக ஆஃபீஸ் போகிற மாதிரி வந்து நின்றுக்குவான். அவன் சோப்பில் வேறு 10 பைசா இருக்காது. அவனை போய் ஏறுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஊரு கேட்டவன், அவனுக்கு தான் வேலை இல்லை. நமக்கு அப்படியா? நீ விசிலடியா, நம்ம போலாம். அப்புறமா விளையாட போகலாண்டா, வீட்டு படம் எழுதணும். தயிர் வைக்கிற பொம்பளை தயிர் வரேன். வாங்க மாப்பிள்ள, டூட்டி முடிச்சு வச்சுங்களா? ஆமாங்க மாமா, எங்கேங்க நம்ம ஊருக்கு ஒரு பஸ்காரங்க நேரத்துக்கு வரானுங்க. அதுலேயும் இந்த ஆண்டவர் பஸ்காரங்க சரியான சாத்திரிக்க மாரி பண்ணிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு ஒரு நாள் இருக்குது பாரு. சரி சரி வாங்க, ஒரு கையாட்டத்தை போடலாம். சப்பா, இதை உழுது ஒரு தாயா. சே, எங்க கையில தாயம் முழுவும் பாருங்க. ஒரு தாயமா போயிடுச்சு போ. ஒரு தாயம் நான் தான் சொல்றேன்னு இல்லை, இப்போ உழுவுது பாரு. அப்படி போடு. என்ன ஒன்றும் தெரியுங்களாட்டம் பார்க்குறீங்க? கட்டு காசு போடுங்கப்பா. கட்டு காசு போட்டால் ஆடுவீங்களோ? செவிச்சா வாங்கிக்கல, போடுங்க. வேணாங்கண்ணா மாதிரி தான். தாயம் 1 2 3 4. நீ தோஞ்சு வந்துட்டியா? நானும் வெளியே வரேன் பாரு. இப்போ போகிறேன் பாரு தாயம். தாயம் வந்துருச்சுப்பா. தாயத்தோட கை வருத்தம். இன்னொரு தாயமா?
பொழுதன்னைக்கு உளுந்துட்டே இருக்கு உனக்கு. கொண்டா, நான் போடுறேன். ஒரு விரத்த முழுந்தா வெட்டிட்டு உள்ள போயிடலாம். சாணியை உளுந்தே தொலை மாட்டேங்குது. அதுக்கெல்லாம் மச்சம் வேணும் மாப்பிள. ஒரு ரெண்டா? 2 ஒரு கை பழம்பா. ஒன்று 2 3 4 ஒரு 3. மலை போட்டுக்க, உறவுக்கே வரம்பாரு. வா வா பார்க்கலாம். 2 4 சே 6 ஆட்டமே இல்லாம போச்சு போ. இந்தா எடுத்தாடு. 5 2 2 இதா வெட்டு. இருப்பா, வெட்டாட்ட ஆட வேண்டாம். வெட்டாட்டா அடுத்த ஆட்ட கடைசிக்காய் பழத்துக்கு போயிருப்பா. இரு இவர் கடைசி கை பழத்துக்கு போற அப்படி இல்ல. நீ அதைத்தானே குறுக்காட்டி வெட்டணும். அதை விட்டு போட்டு உள்ளுக்கார ஓட்டிட்டு இருக்கிற. ஆனா யாராயும் சுத்த பைத்தியார்த்தனமா பேசிட்டு இருக்கான். இந்த ஆட்டம் இவன் ஆடுவான், தாயங்கியும் உளுந்து எம்பட பழத்துக்கு போற காயை வெட்டி போட மாட்டானா? ஆறு இவரு இன்னும் காயே துவையில அதுக்குள்ள விரத்த முழுந்து உன்னை வந்து வெட்டுவான்னு சொன்னா என்ன அர்த்தம்? இல்ல என்ன அர்த்தம்னு கேக்குறேன். சிவசாமி, எதுக்கு இப்படி மூச்சு விடாம பேசுற? இது எம்பட காய், எம்பட ஆட்டம். என் பிரியத்துக்கு ஆடுறேன்டா, உனக்கு எங்கடா குறையுது? உன் பிரியத்துக்கு ஆடுறதா இருந்தா வீட்டுல போய் ஆடு. என்ன ஏசவமா காசு கிட்ட தானே விளையாடுறோம். சிவசாமி, எச்சு பண்ணாட்டா பேசாத. அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. என்ன செய்வ? சட்டியும் பானியுமா எங்க செய் பார்க்கலாம். ஏய், இடுப்பெலும்பு கத்திரிச்சு போகும். ஆறுகிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சு பேசு. என்னத்த போய் தெரிஞ்சு பேசுறது? அவர் கடைசி கை பழத்துக்கு போற அப்படி. நீ அதை வெட்டாம உள்ளுக்கார ஓட்டிட்டு இருக்க. அவர் மட்டும் ஜெயிச்சுட்டு போவாரு, நாங்க என்ன வாயில விரல வச்சுட்டு போறதா? உனக்கு தான் பேச தெரியும் பேசாதடா. எடு திட்டான்னு வச்சுக்கோ, முதல்ல பேந்து போயிடும். ஆறுகிட்ட இடுறா பார்க்கலாம். எங்க இடு பார்க்கலாம். ஆடவும் தெரியல, ஒரு வெங்காயமும் தெரியல, சும்மா அரிசி பேசிட்டு. ஸோ அட பேசாம இருங்கப்பா. என்னத்த போய் பேசாம இருக்கிறது? இது எல்லாம் நீ கேட்கவே மாட்ட. அவன் பெரியதுக்கு ஆடுறதா இருந்தா கோயச்சாவடிக்கு வரானாமா வீட்லயே தானே. ஏய், என்னடா நானும் பாக்குறேன். ஒரு வயசு வித்தியாசம் இல்லாம அடே புடியாங்கிற தூக்கி போட்டு மெய்ச்சால என்ன தகும்? நில்றா, எங்கடா ஓடுற? அந்த பயம் இருக்கணும். ஆறுகிட்ட பிய கிய தின்னுட்டு வந்துருப்பானுங்களோ. இந்த நாத்தனா இருக்கு. சாவடிய நாரடிச்சு சாமிப்பா வீடு இருந்தா உனக்கு விட்றா. வாடா. சின்னவங்கனவும் ஃபோன் பண்ணானா? பண்ண இந்த வாரத்தில் வரேன்னு சொன்னா ஒன்றும் ஆளை காணமே. தினம் பஸ் ஸ்டாப்ல போய் நிக்கிறிய, பொண்ணுக்கு மாட்டினாளுங்களா? எங்கடா மாட்டுறாளுங்க? இதை ஏன்டா அப்படி சலிச்சுக்கிற? ஒரு நாளைக்கு இல்லாட்டி ஒரு நாளைக்கு கண்டிப்பா மாட்டுவாளுங்க, கவலைப்படாத. கவலைப்பட்டு என்னத்துக்கு ஆகுது? பஸ்ஸில் வர அத்தனை பிள்ளைகளுக்கு தெரிஞ்சு போச்சட்டம் இருக்குது. பூரா எவ்வளவு நக்கலா சிரிக்கிறாளுங்க. வெளியில சொன்னா வெக்க கேடு. சிவா, பஸ் ஸ்டாப்ல போய் நின்று பார்த்தா வேலைக்கு ஆகாது. நான் ஒன்று சொல்றேன் கேளு. உனக்கு எந்த பிள்ளை பிடிச்சிருக்குதோ அந்த பஸ்ல ஏறிக்கோ. அவ பின்னாலேயே போய் அவ இறங்குற அடுத்த ஸ்டாப்லயே இறங்கிடுறா.
அது எவ்வளோ இருந்தாலும் நம்புவாளுங்க. வவுத்தரிச்சல கிளப்பாதடா சாமிப்பா. பஸ்ஸு காசு இருந்தா அதை நான் பண்ண மாட்டேனா? கையில் காசு இல்லைனாலும் காதல் கேட்குதல் உனக்கு, அவ்வளவு கேந்தி உனக்கு. இதுக்கு அதுக்கு என்னடா சம்மந்தம்? பொண்ணுங்க எப்பயுமே கொடி மாதிரி. பருவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, பக்கத்துல இருக்கிறது கல்லு கத்தால முன்னெல்லாம் பார்க்காது, பட்டுன்னு படந்துருவாளுங்க. நாம தான் பந்தக்கால் மாதிரி போய் பக்கத்தாலே நிக்கணும். இந்நேரம் நீ நின்ன இடத்துல வேறே முளைச்சிருக்க. ஆமாண்டா, இந்த நொண்ண நாட்டத்துக்குள்ள ஒன்றும் குறைச்சல் இல்லை. உனக்கு ஒன்று தெரியுமா? இதனால தான் உனக்கு எந்த பொண்ணும் செட் ஆகல. சுமாரா இருக்கிற என்னையவே சீண்ட மாட்டேங்கிறாளுங்க. நீ எல்லாம் வந்து நின்று பார்த்தா தான் தெரியும். நான் என்ன மைத்துக்கடா பொம்பளை பின்னால் போகணும், அவளுக்கு தான் என்னை தேடிட்டு வரணும். இப்படியே காலம் பூரா சொல்லிக்கிட்டே தெரிய வேண்டியதுதான். எதுக்கும் கையை கொஞ்சம் வலுவா பார்த்துக்க. ஏன்டா? ப்ரெஷ்ஷை பிடிக்கத்தான். பார்த்து பார்த்து பெயிண்ட் ரொம்ப வேஸ்ட் ஆகிட போகுது. மரியாதையை பீடி குடிச்சிட்டு இடத்த காலி பண்ணு. ஆளப்பார்.